ஹே நாமஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு. ஸோ ஹெட்செட் எல்லாருமே போட்டுக்கோங்க, பட் அடிக்ட் ஆகிடாதீங்க, இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே மாமாவோட பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1, 2, 3, 4 இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே போய்ட்டு கேட்டுட்டு வந்துட்டு இதை கேளுங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா மற்ற எல்லா மெம்பர்ஸும் ஏர்போர்ட் வந்திருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஜேகே, ஜிம்மன், ஜாங்குக் 3 பேரும் போயிருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எல்லோரும் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது, என்னடா திடீர்னு கால் பண்ணி எல்லோரும் கிளம்பி வாங்க, இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு தெரியாமல் கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்ன தான் பிரச்சனை? நல்லா தானே இருக்கீங்க மச்சான்? அது இல்லை, எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம். எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க, போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ இப்போ நம்ம போன உடனே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே ஈவினிங் டைம் தானே இப்போ வந்திருப்பாங்க இவங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகே வந்துட்டு ஜிம்மன் கிட்டே சொல்கிறாரு, ஜிம்மன் உனக்கு உனக்கு முக்கியமான வேலை ஒன்று, அந்த பார்க்கோ மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கட்டும். ஏன்னா எனக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவன் ஜெயிக்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும். தயாங் உனக்கு வந்துட்டு நம்ம வாய மேலே ஒரு கண் இருக்கட்டும். அவளை நான் தப்பாக நினைக்கல, பட் ஆனால் அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றுறது உன்னோட வேலை. அப்போ நீ என்ன தான்டா பண்ண போகிற? நான் மற்ற மெம்பர்ஸ்கிட்ட இது என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை பற்றி அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹே ஜங்குக், வா 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 வா, நானும் ஃபாரினில் நான் வரும்போது சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே சரக்கு அடிக்கலாம். டே அங்கேயும் அது தானடா பண்ணுவோம். டே மச்சான், அது நம்ம ஊர் சரக்கு வாங்கி வச்சு அடிப்போம். ஆமாம், எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்களே, எப்படிடா எடுத்துகிட்டு வந்த? அதெல்லாம் விட மச்சான், அதெல்லாம் ஒரு தனி திறமை வேணும்டா. சரி வா, இங்கே உட்காந்து அடிக்கலாம். ஐயோ என்ன பிரச்சனை போகுதுன்னே தெரியாமல் இவனுங்களுக்கு ஒரு கிளிகிழிப்பு கேட்குது பாரு அப்படின்னு சொல்லி ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனைடா இங்கே, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அவன் இருக்கான், அவன் கிடக்குறான், நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அண்ணியோட தங்கச்சி இருக்காங்கல்ல. ஆமாம், வயன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் டைம் மேரேஜில் கூட பார்த்தோமே. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். சரிடா, அதுக்கு என்ன அப்போது? அதில் தாண்டா ஒரு பிரச்சனை. ஸோ நான் இங்கே வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. பரவாயில்லடா, அந்த பொண்ணை லவ் பண்ணதுன்னு தானே நானும் நினைக்கிறேன். அதே தான் நானும் கெஸ் பண்ணுறேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குண்ணா. என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அத்தை பையன் இருக்கான் பார்க்க சொல்லிட்டு. ஸோ அவன் இந்த பொண்ணை ஒன்சராக லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் பையனுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ அவன் என்னை எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து, அதாவது என்னை டேமேஜ் பண்ணி வயனை அவன் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அதை நானும் ஜிமின் தயாங் 3 பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நான் அசிங்கப்படுறதுக்கு பதில் அவன் அசிங்கப்படணும். ஸோ அதுக்காக ஒரு பிளான் பண்ணான். அவன் பண்ண பிளானை மாற்றி இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கபடி மேட்ச் விளையாடி அவனை அதில் தோக்கடித்து நாம் ஜெயிக்கணும். அதாவது நம்ம 7 பேர் இருக்க ஒரு டீம், அவன் ஒரு டீமில் இருப்பான். ஸோ நம்ம அவனை தோக்கடித்து இதில் நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி காமிக்கணும். ஸோ வயனுக்கு தெரியாமல் எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட், இதில் தோத்துட்டானா வயன் பக்கம் அவன் அதுக்கப்புறம் வரமாட்டான். ஸோ வயன் எனக்கு தான் அப்படின்றது வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஜேஹோப் கிட்டே சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜேஹோப் என்ன பண்ணுறாருன்னா, இது எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், நம்ஜுன் அண்ணாக்கும் தெரியும். நம்ஜுன் அண்ணா தான் உங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி ஐடியாவே கொடுத்தாரு. ஸோ ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே, அவன் இந்த ஊர், ஸோ இங்கே இருக்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் யாரையும் நம்பாமல் நான் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களை அப்படின்னோடனே, ஓகேடா இதில் என்ன இருக்குது, நாங்களாம் இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஆக விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி மற்ற எல்லா மெம்பர்ஸும் வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், இதை நீங்கள் ரொம்ப விளையாட்டாக எடுத்துப்பீங்களோன்னு நான் நினச்சிட்டேன். அது எப்படி ஜிகே நினைப்போம், இது உன்னோட லைஃப் மேட்டர், ஓகேவா?
பயன் உனக்கு தான். நம்ம இங்கேருந்து போகும்போது பயனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து போகிறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஜிகே வந்துட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் பண்ணிவிட்டு டேய் எப்போவாச்சும் வாங்கலாம்டா சரக்கு அடிக்கலாம் ப்ளீஸ்டா, இங்கே இருக்க கிளைமேட் செம்மையாக இருக்குடா, இதுக்கு சரக்கு அடிக்கலன்னா தூக்கம் வராதுடா, உனக்கெல்லாம் சரக்கு வந்துட்டா போதும்ல, காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும், எல்லோரும் மூடிட்டு போய் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு நம்ம வயன் வரான். என்ன நடக்குது இங்கே, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாய் வயன். ஹாய், இவர்கிட்ட தான் நான் சொன்ன மற்ற 4 மெம்பர்ஸ் இவங்க தான். ஹாய் வயன், எங்களுக்கு உன்னை தெரியும், உங்களுக்கு தான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜெஹோப், இவாஜின், சுஹா. ஸோ நாங்களும் இவங்களுக்குள்ள ஒருத்தர் அந்த மாதிரி தான். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ ஓகே, என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும், லாஸ்ட் டைம் அண்ணன் மேரேஜ் அப்போது நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். பட் அப்போது இருந்ததை விட நீங்கள் இப்போ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஹா சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜெஹப் டே ஏதாவது ஆள் கொஞ்சம் பார்த்து பேச பாரு மறைச்சிட்ருக்கோம். சரிடா, நீங்கள் போய் தூங்குங்க, நம்ம நாளைக்கு காலைல பேசிக்கலாம். ஸோ மச்சான், நமக்கு ட்ரைனிங் யாராச்சும் கொடுப்பாங்களா இல்லை நம்மளே கற்றுக்கணுமா? நான் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறான். என்னடா இவ ட்ரெயின் பண்ணுறாளா? ஓகே, நீங்கள் போய் தூங்குங்க, குட் நைட். நாளைக்கு காலையில் 4 o'clock எல்லோரும் ரெடியாக வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ சொல்லிவிட்டு அவனும் தூங்க போயிடுறான். ஸோ அப்போ நம்ம ஜேஹோப் வந்துட்டு டே ஜேகே வாடா, அவங்ககிட்ட தனியாக பேசணும். என்னடா வாடா. ஓகே, வயன் குட் நைட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹே போகிறாரு. சொல்லு ஜேஹோப் என்ன? டே என்னடா அவள் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எப்பட்றா? டேய் உனக்கு தெரியாதாடா, அவள் ஸ்டேட் பிளேயர்டா, செம்மையாக விளையாடுறாடா, ஒரு தடவை தான் வராடா, அவளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குள்ளே முட்டி மோதி திணற வேண்டியதாக இருக்குடா. டிஃபெண்ட்னா என்னடா? சரி சுத்தம், நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பா, ட்ரைனிங் கொடுப்பா. ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தூங்க சொல்லிடுறாங்க. ஸோ தூங்க சொல்லி முடிச்சுட்டு ஜேகே அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ வயன் அவர் ரூமில் இருக்கா. ஸோ மிட் நைட் ஒரு 1 o'clock போல் வயனோட டோர் மட்டும் நாக் ஆகுது. என்னடா இது, யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வயனை எழுந்திரிச்சு யார் அப்படின்னு கேட்குறா. நான் தான் ஜேகே வந்திருக்கேன், கதவுத்துறா. ஜேகே நீ என்ன பண்ணுற? கதவுத்துறாடி. ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உடனே வந்து டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு உங்களை வாலில் பின் பண்ணுறாரு. ஸோ வாலோட பின் பண்ணிவிட்டு என்னடி நினச்சிட்ருக்க? டோர் நாக் பண்ணால் கதவை திறக்க மாட்டியா? என்ன ஜேகே, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரை நாக் பண்ணுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் யாருன்னு கேட்டேன். ஏண்டி வெளியில் என்னோட நான் பேசினா மாட்டிக்க மாட்டேன்? அதெல்லாம் மாட்ட மாட்டீங்க. என்ன விஷயம்? அதில் எனக்கு ட்ரைனிங் சொல்லி தரும்போது மட்டும் நீ ஏன் தடுமாறுற? இப்போ அது ரொம்ப முக்கியமா? ஆமாம் எனக்கு முக்கியம் தான். சொல்லு, ஏன் தடுமாறுற? ஆமாம் ரூம்குள்ளே தானே இருக்கும், அப்படியே நீ இப்படி பேசுகிற? இல்லை நிறைய பேர் இருக்காங்கல்ல, வெளியில் கேட்டுரும். சரி நம்ம அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போய் பேசினா கேட்காது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு, அதாவது உங்கள் ரூமில் அந்த சைடு கொஞ்சம் அவுட்டர் சைடு, இங்கே பேசினா வெளியில் தான் கேட்கும், உள்ளே இருக்க யாருக்கும் கேட்காது. ஸோ எல்லாருமே தூங்குறதுனால வெளியில் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுனால நீங்கள் அந்த சைடு கூப்பிட்டு போய் பேசுகிறீங்க. எதுக்குடி என்ன என் ட்ரைனிங் பண்ணும்போது மட்டும் ஒரு மாதிரி தடுமாறுற, என்னாச்சு சொல்லு? ஐயோ ஜிகே உனக்கு புரிய மாட்டேங்குது, மற்றவங்க என்னை தொடும்போது நான் அந்த இடத்துல நான் அவங்களுக்கு ட்ரெயினர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, பட் நீ தொடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுடா. உனக்கு எப்படி சொல்கிறது, ஷாக் அடித்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேறு யாருக்காச்சும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன், நல்லா விளையாடுறவங்க இருப்பாங்கல்ல உன் மெம்பர்ஸ்லேயே, அவங்கள விட்டு உனக்கு சொல்லித்தர சொல்லட்டுமா? அதெல்லாம் முடியாது, நீ தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குற. எப்படி ஜேகே முடியாத ஜேகே, என்னால் எனக்கு தான் ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்ல. ஷாக் அடிக்கிறது போகிற மாதிரி உனக்கு ஏதாச்சும் கொடுக்கட்டுமா? நீ என்ன வளர்ற? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஸோ கிட்ட வந்தோடனே உங்கள் லிப்ஸ் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அவர் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷாக் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்குறதுக்கு தான் நேரம், சொல்லுடி இப்போ ஷாக் அடிக்குதா? இல்லை அடிக்கல. அப்போது இதே மாதிரி நைட் டைமில் நம்ம வெளியே போகலாம், வெளியே போய் எனக்கு ட்ரைனிங் கொடு. என்னது வெளியே ட்ரைனிங்கா?
ஜிகே, நீ என்ன பேசுகிற? ஆமாம், அதான் எனக்கு எல்லாரும் முன்னாடியும் ட்ரைனிங் கொடுக்க முடியல, ஷாக் அடிக்குதுன்னு சொல்கிறல. லூஸு ஜிகே நீனு. அந்த ஷாக் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றத பற்றி யோசிக்காமல் நைட்டில் போய் ட்ரைனிங் சொல்லிக் சொல்லிகிட்டு இருக்க. சரி, நான் உனக்கு எல்லாருக்கூடையும் சேர்ந்து ட்ரைனிங் சொல்லித்தரேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். ஆனால் என்னோடய இடுப்பில் மட்டும் நீ தொட்டுறாதா, சரியா? சரி வயன், ட்ரை பண்ணுறேன். சரி போ இங்கேருந்து. இங்கேருந்து போவா. போகிறதுக்கு இந்த டைமில் யாருக்கும் தெரியாம நாக் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்தேன். அப்போ வேறு என்ன? எனக்கு கிஸ் வேணுமே. இப்போ தானே கொடுத்தேன். அது சும்மா லிக் பண்ண மாதிரி தானே கொடுத்தேன். எனக்கு ரொம்ப டீப்பாக கிஸ் வேணும். வேண்டாம், வெளியே போ. திருட்டு போன மாதிரி உள்ளே வந்துட்டேன். திருட்டு போனியா? நீ தானடி கதவு திறந்து விட்டா. திருட்டு போன எப்படி திரும்ப வரும்? யாருக்கும் தெரியாமல், உனக்கே தெரியாமல் வரதுக்கு போய் தான் திருட்டு போனேன். என்ன நீ தாண்டி கதவு திறந்து அலோவ் பண்ண. ஆரம்பத்தில் நீயே வந்து கிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இது வச்சுட்டு இப்போ நான் கிஸ் கேட்டேன்னா ஓவராக பண்ணுறியா? இப்போ நீயே கிஸ் தரேன்னா ஸ்மூத்தாக கிஸ் போகும். இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன்னா கிஸ்ஸஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நடத்துகிறோம். என்னோட கண்ட்ரோல் இல்லாமல். ஜிகே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுகிறேன். இப்போது எனக்கு நீ கிஸ் தரியா, இல்லை நான் வேறு ஏதாச்சும் பண்ணட்டுமா? இது ஃபஸ்ட்டு முடியாது. நீ இப்போ வெளியில் போ. நாளைக்கு காலையில் 4 o'clock ட்ரைனிங் இருக்குது. இப்போவே பாரு 1 o'clock மேலே ஆகுது. 1 o'clock மேலே தானே ஆகுது. நம்ம ஒரு 1/2 an hour ரொமான்ஸ் பண்ணிட்டு 1:30 மணிக்கு தூங்கிடலாம், ஓகேவா? இல்லை வேணாம், நீ போய் தூங்க. நீ பேசுறத பற்றி எனக்கு பயமாக இருக்குது. நீ ஏதாச்சும் பண்ணிவிடுவியோன்னு எனக்கு தோணுது. அதனால் நீ போய் தூங்க, சரியா? அதெல்லாம் முடியாது. இப்போது எனக்கு கிஸ் வேணும், தரவிய மாட்டியா? சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக கிஸ் சும்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி பட் லிப்பில் கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவருக்கு என்ன வயன், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவனை கம்பல் பண்ணுறேன்னா என்ன? ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டாக பேக் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, ஏன் ஜிகே இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை உனக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் வேணால் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தட்டி விட்டு வெளில பார்க்குறாரு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ பேக் நெக்கை பிடிச்சி இழுத்தோடனே அவர் வந்துட்டு, வயன் வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டேர்ன் பண்ணுறாரு. ஸோ உங்களோட ஹெட்டும் அவரோட ஹெட்டும் இடிச்சிக்குது. ஸோ இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருக்க பெட்டை தடுக்கி, அதாவது இந்த கட்டில் மேலே விழுந்துடுறாரு. ஸோ நீங்களும் அவர் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் உங்களோட ஃபேஸும் அவரோட ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவனோட லிப்பும் பார்க்குறீங்க. ஸோ அவரோட லிப் ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கா. ஸோ உங்களை மாதிரி நீங்கள் அவரோட கிஸ்ஸில் போயிட்டு, அவரோட லிப்பில் போயிட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது. ஸோ அந்த கிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்க நம்ம ஜேகேக்கு ஹைப் ஆயிடுறாரு. ஸோ ஹைப் ஆனோடனே என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட ஹாஃப் சாரி இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக ரிமூவ் பண்ணிடுறாரு. அந்த ஷாலை மட்டும் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போது ஜேகே, இது தப்பில்லை, கிஸ் தானடி பண்ணிகிட்ருக்கோம், இது என்னடி தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களுக்குள்ளே ரொமான்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறமா, ஜேகே போதுண்டா, காலையில் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, உனக்கு ப்ராக்டிஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் நான் கொடுக்கணும். ஸோ தூங்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி தூங்கலாம், நீங்கள் உன்னோட ரூமுக்கு போ. என்னோடய ரூம்லலாம் தூங்குறதுக்கு எதுக்கடி நான் இங்கே இருக்கணும்? அவன் கூட தான் தூங்குவேன், இங்கே தான் தூங்க போகிறேன். சரி இரு, நான் மேலே ஷால் போட்டு வந்துடுறேன். ஷாலா? நானும் தேவையில்ல, அப்படியே தூங்கு. ஜேகே, என்னடி நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? என் கூட இருக்கும்போது நீ எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம். என்ன பேசுகிறா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலையே, கல்யாணம் ஆகலைன்னு தானே சொன்னேன். ஏதோ ஒன்று, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. 2 பேருமே அங்கேயே தூங்குறீங்க. ஸோ இப்போ மார்னிங் 4 o'clock ஆக போகுது.
நீங்கள் ஒரு 3:30 போல் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. சிக்கி 3:30 ஆக போகுது, மாமாலாம் எழுந்திரிச்சிருவாரு, நீ எங்கே இருக்குன்னு தேடுவாங்க, ஸோ தப்பாக நினைப்பாங்க, அதனால நீ எழுந்திரிச்சு அந்த ரூம் போயிடு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாருனா, அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாச்சும் பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் எழுந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்திரிச்சு ஜிம்மன்லாம் இருக்க ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ஜிம்மனோட ரூமில், அதாவது ஜேகேவோட ரூமில் தான் ஜிம்மன் தயாங் 2 பேருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு படுத்துடுறான் ஜேகே. ஸோ படுத்து தூங்கிட்டதுக்கப்புறமா 4:00 போல் ஜிம்மன் எழுப்புறாரு. ஸோ ஏறடா நல்ல தூக்கம், ஆமாம் அரை மணி நேரம் தூக்கலாம் ஒரு தூக்கமாடா, நான் எங்கடா அரை மணி நேரம் தூங்கினேன், அப்போ எங்கே போனேன், டேய் இங்கே தாண்டா படுத்துட்டு இருந்தேன், டே ஜேகே நீ இங்கேருந்து எழுந்து போனதும் தெரியும், திரும்ப ரிட்டன் வந்து எப்போ படுத்தேன்னு தெரியும், என்கிட்டே வா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா எதுவும் நடக்கலையே. இல்லை மச்சான், வயன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாப்பிலையே. லூஸு மாதிரி பேசாதடா, அப்போல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் கிசஸோடு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான், அதுவும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் 2 பேருமே. என்னால் அவள் இல்லாமல் தூங்க முடியலடா, என்னன்னு தெரியல, தூங்கும்போது கூட அவன் வாசனை என் மேலே வந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது, அதான். தெரில மச்சான், லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போதா இல்லை என்னன்னு தெரியல. லவ்வை சொல்லிட்டாடாடா, லவ் பண்ணலைன்னு சொல்கிறாடா, ஆனால் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாடா, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாடா என்ன அவள். அப்போது நீ ட்ரை பண்ணியிருக்க, போடா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா தப்பாகிடும் மச்சான், அது எனக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிறது, அதை நீ தெரிஞ்சுட்டு என்னத்தை கழட்ட போகிற, போ இன்னும் சின்ன பையன், நீ வளர்றது, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும்னா ஜிமனு. அப்போ தயாங்க எழுந்திரிச்சு வந்து, இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல எனக்கு சொல்கிறியா, நான் எழுந்திரிச்சிட்டு மணி 4 ஆயிடுச்சு, அவனுங்களை போய் எழுப்பணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்திரிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுப்புறாரு. ஸோ எழுப்புறதுக்கு வெளில போனால் ஆல்ரெடி எல்லாரையும் போய் நம்ம வயன் எழுப்பியிருப்பான். ஸோ அவங்களுக்கும் காஸ்டியூம்ஸை வந்து ப்ராக்டிஸ்க்கான காஸ்டியூம்ஸை கொடுத்துருப்பா. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் குரூப்புக்கு ஒரு நேம் வைக்கணுமே, என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போது எங்களுக்காச்சும் நீ 2 days எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா, இவங்க 3 பேருக்கும் இன்னும் எதுவுமே தெரியாது, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங் முடிச்சிடலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே மாமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் 7 பேரும் அந்த சைடில் இருந்துருங்க, நான் உங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன், ஸோ யார் யார் எப்படி விளாட்றீங்கன்றதை பார்த்துட்டு யார் யாருக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் எல்லாமே சொல்லி கொடுக்குறான். ஸோ வார்ம் அப்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சிட்ட உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. ஸோ வார்ம் அப்லாம் முடிச்சது ஒரு 10 minutes 20 minutes அம்மா உட்கார சொல்கிறா. ஸோ உட்காந்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ எல்லோரையும் அவள் சொன்ன மாதிரி ஒரு சைடில் எல்லோரையும் நிற்க வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வைன் போய் டிஃபெண்ட் பண்ணுறா. ஸோ இதில் எல்லாருமே ஓரளவுக்கு அதாவது முன்னாடி ட்ரைனிங் கொடுத்தவங்க ஓகே. ஸோ இப்போ வந்த 3 பேருக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, இப்போதைக்கு நீங்கள் 4 பேரும் தனியாக ஒருத்தவங்களுக்கும் மாற்றி மாற்றி டிஃபெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ நாளையிலேருந்து எப்படி யாருக்கு எந்த லெவல் கொடுக்கலாம், யார் ஃபஸ்ட்டு போகணும், யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்றத வயன் சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போது ஜின்னு, ஜேஹோப், ஷுஹா 3 பேருக்கும் நம்ம வயன் வந்து தனித்தனியாக ட்ரைனிங் கொடுக்குறா. ஸோ இன்றைய ட்ரைனிங் முடியுது. ஸோ ஈவினிங் போல் 4 o'clock வரைக்கும் ஆகிடுது. 4 o'clock ஆனதுக்கப்புறமா ஓகே பசிக்கும், ஸோ வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம், போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, ஸோ மற்றது எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம், மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, ஸோ வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பா. ஸோ என்ன மார்னிங் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்லேன்னு யோசிக்காதீங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அங்கே சும்மா அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மில்க் ஷேக் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் மார்னிங் எடுத்துக்கல. ஸோ ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரின்றதுக்கு மைண்ட் அப்படி சொல்லியிருப்பான்.
ஏன்னா இவங்க எல்லாமே அந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால இந்த ஃபுட்டு அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆகாது. சாப்பிட்டுட்டு உடனே ட்ரைனிங்னா ஏதாச்சும் ஒத்துக்காமல் போகலாம் அப்படின்றதுனால தான் அவள் அப்படி சொல்லியிருப்பா. ஸோ இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நல்ல சாப்பாடு, அந்த ஸ்மெல் அப்படியே டெம்ப்ட் ஆகுது. வீட்டுக்கு போனோடனே எல்லோரும் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வயன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கா. அப்போ வயனோட ஃப்ரெண்டு வரா. ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடி வயன் பார்க்கவே முடியல இன்னைக்கு எல்லாமே. இல்லடி, கபடிக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தேன், அதனால தான் பார்க்க முடியல. சரிடி வயன், எல்லோரும் வெளியில் போகிறோம், வரியா போகலாமா? எப்படி போகிறீங்கடி, நடந்து போகிறீங்களா இல்லை ஸ்கூட்டியில் போகிறீங்களா? இல்லடி, சும்மா அப்படியே வாக்கிங்கில் போகலான்னு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வராங்க. நம்ஜுனா தவிர மற்ற எல்லோரும் வராங்க. வயன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டெல்லாம் வெளியில் போகிறாங்களாம், ஸோ அதனால் என்னையும் அப்படியே கூப்பிட்டாங்க, சும்மா அப்படியே வாக் மாதிரி போயிட்டு வரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வயன், நாங்களும் ஊரை பார்த்ததில்ல, நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி தானே வந்தோம், எங்களையும் கூப்பிட்டு போறியா? ஸோ இந்த இடம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன், இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களா, பேசலாம்ல? இல்லை, எல்லோரும் ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி எங்களை பார்க்குறாங்களா, அதனால தான். சரி வாங்க, நான் வெளியில் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறேன், வாங்க உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ எல்லாருமே போகிறாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ எல்லோருமே ஜாலியாக போயிட்டே இருக்கும்போது இந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, அந்த மாட்டு வண்டி இருக்குது. ஸோ அந்த மாட்டு வண்டி பார்த்துட்டு, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துப்போம். ஜாலியாக இருக்கும், பாட்டு பாடிக்கிட்டே சிரிச்சுட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவோம். இப்போல்லாம் இதை யார் வீட்லேயோ யாராச்சும் ஒருத்தர் 2 வீட்டில் தான் ரேராக இருக்குது. எல்லார் வீட்லேயும் இப்போ டிராக்டர் அந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறா. ஸோ அப்போது ஜெஹோப் கேட்குறாரு, வயன், இந்த மாதிரி இடத்துலலாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறையா இருக்கும்ல? ஆமாம், எங்களுக்கு இந்த ஊரில் நிறையா மெமரிஸ் இருக்குது, சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம். நீங்கள் மோட்டரில் குளிச்சிருக்கீங்களா? அதாவது எப்படி, நீ எப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியல வயன். மோட்டார்னா பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு புரியலன்னா, இந்த விவசாயம் இருக்குல்ல, அப்போது அதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவையில்ல. ஸோ அந்த தண்ணி இறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த ஒரு பம்பு மாதிரி செட் பண்ணுவோம். அதில் குளிப்பாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிக்கிறதுலாம் அந்த இடத்துல ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிற வயன், ஓப்பன் ஸ்பேஸ்லையா குளிப்பீங்க? ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேக்கு வந்துட்டு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாருல்ல, ஸோ ஒரு மாதிரி வெட்டான ட்ரெஸ்ஸில் தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து வந்திருப்பீங்கள்ல, ஸோ அவருக்கு அது ஞாபகம் வருது. அவர் சைலண்ட்டாக சிரிக்கிறாரு, வெக்கப்படுறாரு. ஸோ வெக்கப்படுறதை பார்த்துட்டு நம்ம சுஹா, என்னடா வெக்கப்படுற? ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒரு சின்ன மெமரிஸ் இருக்குது இந்த ஊரில், அதை நினச்சேன், சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் டாகோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு மிட்-நைட் 12 o'clock உட்காந்து நான் மாடியில் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்து வீட்டோட டாக் ரொம்ப குலைச்சி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்காக அந்த நாய்ஸ் வரதுக்கான சாரி நான் கேட்டுக்கிறேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீன், பிடிக்காத சீன், என்கிட்ட ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகிடாதீங்க. ஆனால் இமேஜினேஷனில் ஸ்டோரியை நல்லா என்ஜாய் பண்ணி கேளுங்கடா. ஓகே ஆல், லவ் யூ, பாய், சராங்கே.